இதுல நம்ம என்ன பார்க்க போறோம்னா மைக்ரோ ஏஇ 1550 என்ற ஏசர் மாடலோட ஸ்க்ரீன் எப்படி சேஞ்ச் பண்றது. இப்போ டிஸ்பிளே பார்த்தீங்கன்னா கிளிச் ஆயிடுச்சு. பார்த்தீங்கன்னா உங்களுக்கே தெரியுங்க. அதில் அப்படியே லைன் லைனாக வர ஆரம்பிச்சிச்சு. ஒன்றுமே யூஸ் பண்ணல. அதனால சரி கஸ்டமர் கேர்ல கேட்டேன். வாரண்டி ப்ராடக்ட் வந்து வாரண்டி அவுட் ஆஃப் வாரண்டி போயிடுச்சு. ஆத்தரைஸ் சர்வீஸ் சென்டரில் திருப்பி யூஸ் இல்லை. அவங்கள்ட்ட கேட்டேன் ரீப்ளேஸ்மெண்ட் பற்றி எவ்வளோ 12,000 சொன்னாங்க. அதுக்கப்புறம் லோக்கல் சர்வீஸ் சென்டர்லையும் கேட்டேன். இங்கே வந்து 10,000 சொன்னாங்க. 10,000 ப்ளஸ்ன்னாங்க. எக்ஸாக்டாக அப்புறம் நம்ம ஆன்லைனில் சர்ச் பண்ணப்ப லிங்க் கிடச்சிச்சு. அதோட ப்ராடக்ட் ஆக்சுவலாக டிஸ்பிளேயோட காஸ்ட் வந்து 6,000 தான் போட்டுருந்துச்சு. அதனால நான் ஆர்டர் பண்ணிட்டேன். ஓரளவுக்கு எனக்கு ஹார்ட்வேர் நாலேஜ் இருக்கிறதுனால நல்ல சேஞ்ச் பண்ணிடலாம் அப்படிங்கிற டிசைட் பண்ணிட்டு நான் சேஞ்ச் பண்ணுறேன். இந்த வீடியோவில் நீங்கள் என்னோட ஞாபகத்துக்கு நான் எப்படி டிஸ்பிளே சேஞ்ச் பண்ணேன் அதெல்லாம் பார்த்துருக்கீங்க. பேசிக்காக ஸ்க்ரூ டிரைவர் கிட் இதெல்லாம் ஆன்லைன்லேயே எனக்கு கிடைக்கும். ஃபஸ்ட்டு 1050 250 அப்படின்லாம் இருக்கேன். இந்த மாதிரி ஒரு ஸ்க்ரூ டிரைவர் வச்சுருக்கேன். பேக் சைடில் அதுக்கான ஸ்க்ரூ எல்லாமே இருக்கும். அது எல்லாத்தையும் கம்ப்ளீட்டாக ரிமூவ் பண்ணிக்கணும். அந்த வாரண்டி வாய்டுன்னு சொல்லி ஒரு ஸ்டிக்கர் இருக்கும். வாரண்டி வாய்டுன்னு ஸ்டிக்கர் இருக்கும். அது ஏன்னா வாரண்டி முடிஞ்சிச்சு. சொல்லி பேப்பரில் வைக்கிருப்பாங்க. அது இதில் ஸ்க்ரூ பண்ணிட்டீங்கன்னா அதையும் யூஸ் பண்ண ஆரம்பிக்கணும். இந்த இடம் தான் நீங்கள் அது பார்த்தீங்கன்னா கேர்ஃபுல்லாக அந்த கார்னரை பிடிச்சி நம்ம கொஞ்சம் லிஃப்ட் பண்ணோம்னா பேக் பேனலை ஈஸியாக எஸ் ஆகும். அதான் பேக் பேனலை லிஃப்ட் பண்ணிங்கன்னா வந்துடும். ஸோ அதில் இருக்க அந்த சிபியூ ஜிபியூக்கு ஃபேன் இருக்கேன் கூலண்ட்டுக்காக. ஸோ அந்த ஃபேன் வந்து நீங்கள் டஸ்ட்டாக இருந்துச்சு. சரி க்ளீன் பண்ணிடலாங்க. அது வந்து அலர்ஜி க்ளீன் பண்ணிட்டேன். ரோடு பின்னர் கூட யூஸ் பண்ணுற கண்டிஷன் டேப்லாம் பண்ணுங்க. டைம் பண்ணிட்டு 10 மினிட் ரோடில் குத்திங்க. அது குத்தினா வேலை வச்சுங்களா. அதனால ரோடு இல்லாத ஃபியூடரை யூஸ் பண்ணுறதுக்கு டேப்லாம் பண்ணுங்க. அடுத்து நம்ம டிஸ்பிளே கழட்ட வேண்டியதுதான். அந்த கார்னரில் உங்கள்கிட்ட நெயில் இருந்தால் நெயில் யூஸ் பண்ணலாம். இல்லைன்னா அதுக்கான டூல்லாம் இருக்குது ஷார்ப்பான வச்சு அதை வச்சு நீங்கள் மெதுவாக கொஞ்சம் கொஞ்சமாக யூஸ் பண்ணீங்கன்னா பண்ணலாம். வேகமாக ஃபோர்ஸாக இழுத்துறாதீங்க. இழுத்தோம்னா அது டேமேஜ் ஆகிடும். அதனால் மெதுவாக அந்த நெயில் வச்சு அந்த கார்னர் அப்படியே வச்சு வச்சிங்கன்னா ஃபுல்லாக ரிமூவ் பண்ணுங்க. கீழ் சைடு ரிமூவ் பண்ணுறப்ப மட்டும் கொஞ்சம் கேர்ஃபுல்லாக பண்ணுங்க. டிஸ்பிளே திருப்பி வச்சுட்டு அந்த கீழ் சைடு கொஞ்சமாக லிஃப்ட் பண்ணி அது இந்த கீழே கீபோர்டு ஸ்க்ரீனுக்கு கீழே இருக்கும். அதனால் அதை நீங்கள் கேர்ஃபுல்லாக பண்ணலாம். அவ்வளோதான் டிஸ்பிளே இப்போ நம்ம ரிமூவ் பண்ணியாச்சு. இதுக்கு ஸ்க்ரூஸ்லாம் கிடையாது. இதுக்கு பின்னாடி பிளாக் கலர்ல 2 ஸ்டிக்கர் இருக்கு. அந்த மேலே அது மேலே அந்த இடத்துல 2 ஸ்ட்ரிப் மாதிரி இருக்கும் பிளாக் கலர்ல. அந்த ஸ்ட்ரிப்பை பிடிச்சி மெதுவாக ஃபில் பண்ணீங்கன்னா 2 சைடு இல்லை 2யுமே ஃபில் பண்ணுங்க. அதுக்கப்புறம் டிஸ்பிளே தானாக இது வந்துடும். ஃபர்ஸ்ட் இந்த டிஸ்பிளே மாத்துறதுக்கு முன்னாடி நம்ம லேப்டாப்போட பேட்டரியை கழட்டிடணும். அதுக்காக தான் மெயினாகவே பேக் பேனலை கழட்டினேன். இல்லைன்னா கம்ப்ளைண்ட் காட்டாயிடும். அதனால நீங்கள் ஃபஸ்ட்டு பேட்டரியை கழட்டிட்டு அதுக்கப்புறம் தான் டிஸ்பிளே சேஞ்ச் பண்ணுற ஸ்டார்ட் பண்ணுங்க. ஃபஸ்ட் நம்ம இப்போ பேட்டரி ரிமூவ் பண்ணுறோம்.
பவரும் கேபிள் வந்து கீழே கீழே பிரிச்சிருக்காங்க. அந்த இடத்துல வந்து நீங்க அதை லிஃப்ட் பண்ணி கீழே வைக்கிறப்ப பார்த்து வச்சுட்டு சின்னதா ஒரு கிளிப் மாதிரி இருக்கும். இந்த கிளிப்ஸை மெதுவா லிஃப்ட் பண்ணுங்க. லிஃப்ட் பண்ணிட்டோம்னா அந்த கேபிள தனியாக கழட்டுங்க. அதான் அது கழட்டி ஓரமா வச்சிருங்க. ஸோ அதுக்கப்புறம் நம்மளோட புது டிஸ்பிளே அந்த டிஸ்பிளே பொறுத்து வந்துச்சு. திருப்பி இந்த கேபிள் தான் ஃபர்ஸ்ட் கனெக்ட் பண்ணுங்க. அதே சேம் கிளிப் தான். அது ஃபர்ஸ்ட் அந்த ஒயரை வச்சு மெதுவாக கனெக்ட் பண்ணிட்டு அதுக்கப்புறம் இந்த கிளிப்பை பண்ணிட்டீங்கன்னா டைட் ஆகும். அதுக்கு மேலே இருக்கிற இந்த டேப்ஸ் எல்லாம் சின்ன தேய்ச்சிக்கலாம். அது ஆல்ரெடி இருக்க டேப்பு வீட்டில் இருக்க டேப்ஸ் நீங்கள் நார்மலாக யூஸ் பண்ணி அதை ஸ்டிக் பண்ணுங்க. ஒன்ஸ் இது முடிஞ்சுச்சுன்னா அதுக்கப்புறம் டிஸ்பிளே எடுத்து கரெக்டாக அலைன் பண்ணிட்டு நம்மளோட ஃப்ரண்ட் அந்த பேனலை போட வேண்டியதுதான். பேனல் போடுறதுக்கு முன்னாடி ஒரு தடவை கனெக்ட் பண்ணி பார்த்துச்சுங்க. பவர் கனெக்ட் பண்ணிடுச்சு வருதான்னு டெஸ்ட் பண்ணி போட்டாச்சு. கனெக்ட் பண்ண பிறகு நம்ம இப்போ செக் பண்ணுறோம். டிஸ்பிளே நல்லா இருக்கு. நம்ம டிஸ்பிளே எல்லாம் பேசி இருக்காது ஷிஃப்டிங் பண்ணிட்டோம். இப்போ நல்லா இருக்கு. அவ்வளோதான். இது சிம்பிள் கிராஃபிக்ஸ் தான். உங்கள் ப்ராடக்ட் வாரண்டியில் இருந்துச்சுன்னா இது ட்ரை பண்ணாதீங்க. வாய்ப்பத்தில் வந்து கொடுத்துருங்க. வாரண்டியில் இல்லை, ஓரளவுக்கு உங்களுக்கு நாலேஜ் இருக்குது அப்படின்னா இது தாராளமாக நம்மளே பண்ணிக்கலாம். எனக்கு அதுதான் 50% சேவ் ஆச்சு. அதுதான் இந்த வீடியோவில் தான் நான் ஸ்டாப் பண்ணலாம்னு நினைச்சேன்.